الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بواب الإمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب ما جاء في الاستسقاء بالأنواع. وقول الله تعالى وتجعلون رزقكم أنكم تكذبون. ونبي مالك الأشعري رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال أربع في أمتي من أمر الجاهلية الفخر بالأحساب والطعن في الأنساب والاستسقاء بالنجوم والنياحة. وقال النائحة إذا لم تتب قبل موتها تقام يوم القيامة وعليها سربال من قطران ودرع من جرب. رواه مسلم. இணைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், நாம் தொடர்ச்சியாக கிதாபு தௌஹீத் உடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பாபு மா ஜாஅ ஃபில் இஸ்திஸ்காஇ பில் அன்வா. நாம் நேற்று போன அமர்வில் பார்த்த விஷயங்கள், நட்சத்திரங்களை பார்த்து மக்கள் இணைவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை கொண்டு தன்னுடைய சகுனங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த தலைப்பில் அதே நட்சத்திரங்களை கொண்டு மழையை தேடக்கூடியவர்களாக இருப்பார். இங்கு பொதுவாக மழையை தேடக்கூடிய விஷயம் என்று பார்க்கும் பொழுது இதில் இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று, பகிரங்கமாகவே இந்த நட்சத்திரங்களை பார்த்து மக்கள் மனிதர்கள் எங்களுக்கு மழையை பொழியச் செய்வாயாக என்று கேட்பார்கள். எப்படி சிலைகளை, சிற்பங்களை, கல்லை, மண்ணை, கபரை கொண்டு தனக்கு உதவியை தேடிக்கொள்கின்றார்களோ, மலையாக இருக்கட்டும், தன ரிஸ்காக இருக்கட்டும் தேடிக்கொள்கின்றார்களோ, அப்படி நட்சத்திரங்களை பார்த்து அவர்கள் தங்களுடைய இந்த மலையை பொழியுமாறு கேட்பார்கள். இது பகிரங்கமான ஒரு பெரும் பாவமாக இருக்கின்றது. இது ஷிர்க் அக்பராக இருக்கின்றது. இப்படி செய்யக்கூடிய ஒரு நிலை மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். இரண்டாவது வகையானது, இந்த நட்சத்திரனால் தான் இந்த மழை பொழிந்தது என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரம் இந்த திசையில் வந்ததினால், இந்த கோல் இந்த திசையில் சென்றதினால் தான் நமக்கு மழை பொழிந்தது என்று சொல்லக்கூடியது. இதுவும் ஒரு ஷிர்காக இருக்கின்றது, இணைவைத்தலாக இருக்கின்றது. ஆனால் இது ஷிர்குல் அஸ்கராக இருக்கின்றது, சிறிய இணைவைத்தலாக இருக்கின்றது. அல்லாஹ் மழை பொழிவது, மழை பொழியாமல் இருப்பது, மற்ற இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் பக்கம்தான், அல்லாஹ்வின் பால் தான் ஏற்படுகின்றது. அல்லாஹ் நாடியதை அவன் செய்து முடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இங்கேயும் இந்த முஷ்ரிக்கீன்கள், இணைவிக்கக்கூடியவர்கள், அவர்கள் இந்த நட்சத்திரங்களில் கொண்டு அவர்கள் தனக்காக மலையை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஏன் இந்த தௌஹீது கிதாபு தௌஹீதில் பதிவு செய்யப்பட்டது? மலையை பொழிய வைப்பதும், மலையை பொழிய வைக்காமல் இருக்க வைப்பதும், இது அனைத்துமே அல்லாஹுடைய உரிமை, அல்லாஹு தஆலாவுடைய அவனுடைய ஆற்றல். அப்போ இந்த உரிமையை மற்றவர்களுக்கு நாம சமர்ப்பிக்கும் பொழுது இது இணைவைத்தலாக ஆகிவிடும். அப்போ நாம் இந்த கிதாபு தௌஹீதுடைய முழு பெயரை பார்த்தோம். ஹுவ ஹக்குல்லாஹி அலல் அபீத். அல்லாஹ்வுடைய உரிமைகள், தௌஹீத் என்பது அல்லாஹுடைய உரிமைகள் அடியார்கள் மீது. இதுவும் அல்லாஹுடைய ஒரு உரிமை. மழையை பொழிய செய்வது அல்லாஹு தஆலா நாடினால் மட்டும்தான் நடக்கும், வேறு யாராலும் இது நடக்காது. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 4 விஷயங்கள் என்னுடைய உம்மத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அது என்னவாக இருக்கின்றது? அம்ருல் ஜாஹிலிய்யா, அறியாமை காலத்தில் இருந்த ஒரு புழக்கம், இருந்த ஒரு அவர்களுடைய ஒரு கொள்கையாக இருந்தது. இது எப்பொழுதுமே என்னுடைய உம்மத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று இது முழுமையாக இருக்கும், அல்லது சிலரிடம் சில விஷயங்கள் இது 1 அல்லது 2 இப்படி இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இது என்னுடைய உம்மத்திலே இருந்து கொண்டே இருக்கும். ஜாஹிலியாவான
காலத்தில் இருந்த இந்த கொள்கைகள். அது என்ன? முதல் விஷயம், லா யத்ருகூனஹுன்ன, இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே அவர்கள் விடமாட்டார்கள். அல் ஃபஹ்ரு பில் அஹ்சாப், தன்னுடைய பரம்பரை, குலம், கோத்திரத்தை கொண்டு பெருமை அடித்துக் கொள்வார்கள். நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் இந்த குலத்தை சார்ந்தவன், நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், நான் இந்த பரம்பரை சார்ந்தவன் என்ற இந்த பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். நாம் பார்க்கிறோம், சிலருடைய தன்னுடைய பரம்பரை என்ன செய்கின்றார்கள், சையீதுடைய தொடர்பை வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வம்சவாயிலில் நாம் வந்தோம் என்று சையீத் என்று சொல்லிக் கொண்டு என்ன செய்யறாங்க, பெருமை அடித்துக் கொள்கின்றார்கள். உண்மையாகவே பெருமை அடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை முழுக்க பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள். அல்லாஹுடைய தூதரை நாம் பின்பற்றுகின்றோம் என்று சந்தோஷப்படலாமே தவிர வெறும் பெயரை வைத்துக் கொண்டு, அதுவும் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் வெறுமனே நாம் செய்யது, நாம் இந்த குலத்தை சார்ந்தவர், நாம் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்று பெருமை அடித்துக் கொள்வது என்பது இது ஒரு அம்ருல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் இந்த இருந்த ஒரு புழக்கமாக இருந்தது. இரண்டாவது, வத்தானு ஃபில் அன்சாப், மற்றவருடைய பரம்பரையில் என்ன செய்வாங்க, அவர்கள் மீது அவதூறோ அல்லது அவரை இழிவாக பேசுவதோ அல்லது அதில் ஏதாவது ஒரு குறையை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய பரம்பரையை உசத்தி பேசுவதும் மற்றவர்களுடைய பரம்பரை மற்றும் குடும்பத்தார் அல்லது அவங்களுடைய வம்சாவளிகளை மிகவும் தரை குறைவாக அல்லது குறையை காண்பித்து அதை சுட்டிக்காட்டி அந்த தவறுகளை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இதுவும் அம்ருல் ஜாஹிலியாவாக இருக்கின்றது. இதுவும் இப்பொழுதும் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று இந்த நான்கும் சிலரிடம் இருக்கலாம், அல்லது இதில் சில விஷயங்கள் சிலரிடம், ஆனால் இது இந்த உம்மத்தில் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். மூன்றாவது, வல் இஸ்திஸ்காஉ பின் நுஜூம், இந்த தலைப்பின் கீழ் நட்சத்திரங்களை கொண்டு மழையை தேடுவார்கள். இஸ்திஸ்கா, மழையை தேடுவது. நம்ம ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்று கேள்விப்படுறோம். நாம பஞ்சம் ஏற்படும் பொழுது தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தொழுகையை தொழுவது மார்க்க நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது, அனுமதித்திருக்கின்றது. அப்போ அல்லாஹ்விடம் நாம மழைக்காக வேண்டுவதும் அல்லாஹ்விடம் மழைக்காக நாம துவா செய்வது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ஜாஹிலியாவில் எப்படி இருந்தது, நட்சத்திரத்திடம் என்ன செய்வார்கள், நட்சத்திரம் மற்றும் கோள்களிடம் அவர்கள் இந்த மலையை கேட்பார்கள். இது ஷிர்குல் அக்பராக இருக்கின்றது. நான்காவது பார்க்கும்போது நியாஹா, ஒப்பாரி வைப்பது. ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அதை கொண்டு ஒப்பாரி வைப்பதும், தன்னுடைய சட்டையை தன்னுடைய ஆடையை கிழித்து கொண்டு முகத்தில் அரைந்து கொண்டு பிறகு அவர்களுடைய செய்த நல்லமல்களை சொல்லி சொல்லி இன்னும் அந்த கவலையை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுவும் என்ன, அம்ருல் ஜாஹிலியாவாக இருக்கின்றது. இதுவும் அறியாமை காலத்தில் இருந்த ஒரு பழக்கமாக இருந்தது, ஒரு சடங்காக இருந்தது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலுமாக இதை தடுத்தார்கள். ஒரு மனிதன் இஸ்லாத்தில் என்ன சொல்லி இருக்கின்றது, ஒருவருடைய வீட்டில் ஒருவர் இன்னார் வஃபாத் ஆகிவிட்டார் என்றால் அவர்கள் கவலையாக இருக்கலாம், அவர்கள் துக்கம் அவர் அனுசரிக்கலாம் 3 நாட்கள். அதுவும் எப்படி, மௌனமான நிலையில் கண்ணீர் வடிவது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் கத்துவதோ கதறுவதோ ஒப்பாரி வைப்பதோ தலையை பிரித்து கொண்டு முடியை முகத்தில் கன்னத்தில் அரைந்து கொண்டு இப்படி என்ற விஷயங்கள் இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. மாறாக நாம் மௌனமாக அல்லாஹுடைய தக்தீர் மற்றும் அவனுடைய விதியை பொருந்தி கொண்டு அல்லாஹ் என்ன ஏற்படுத்தினானோ அதில் நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் நாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கின்றோம். லில்லாஹி மா ஆதா வ லஹு மா அகத் வ லிகுல்லி ஷைஇன் அஜல் ஃபல்தஸ்பிர் வ லிதஹ்தசிப். அல்லாஹ் தஆலா அவன்தான் கொடுத்தது, அவன்தான் எடுத்துக்கொள்வான். எல்லா விஷயத்திற்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அளவு இருக்கின்றது. ஃபல்தஸ்பிர், பொறுமையுடன் இருங்கள். வல் தஹ்தசிப், இந்த பொறுமையில் நீங்கள் இதற்கு சிறந்த கூலியை தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்திருக்கின்றார். இப்போ இங்கு இந்த விஷயம் இதுவும் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அடுத்ததாக சொல்லப்பட்டது, இந்த ஒப்பாரி வைக்கக்கூடியவன் தன்னுடைய மௌத்திற்கு முன்னால் இவன் தௌபா செய்யவில்லை என்றால் அவன் மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது அவனுடைய
உடலில் நெருப்பால் அமைக்கப்பட்ட ஆடை அவனுக்கு அணிவிக்கப்படும். அந்த யாரு ஒப்பாரி வைக்கக்கூடியவன் அவன் தன்னுடைய மரணத்துக்கு முன்னாலே தௌபா செய்யவில்லை என்றால், பாவம் செய்யவில்லை என்றால், இது ஏன் ஏற்படுகின்றது? ஒன்று அறியாமை, அவனுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம், அல்லது பழக்க தோஷம், மக்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அதே போல அடுத்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹுதைபியா உடைய அந்த போர்க்களத்தில் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். பிறகு நாம் போன அமர்விலும் இந்த ஹதீஸை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி முஸல்லின்கள் சஹாபாக்களை பார்த்த நிலையில் உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இப்பொழுது என்னுடைய இரட்சகன் எனக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தினான். அஸ்பஹ, என்னுடைய அடியார்களில் சிலர் என்னை ஈமான் கொண்ட நிலையிலும் காலை அடைந்தார்கள், நட்சத்திரங்களை நிராகரித்த நிலையிலும் காலை அடைந்தார்கள். சிலர் என்னை நிராகரித்த நிலையில் காலை அடைந்தார்கள், நட்சத்திரன் மீது ஈமான் கொண்டு அவர்கள் காலை அடைந்தார்கள். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய இரட்சகன் என்ன கூறினான் என்று? பிறகு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அதிக அறிந்தவர் என்று சஹாபாக்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்பஹ மின் இபாதி முஃமினன் பி வ காஃபிருன், என்னுடைய அடியார்களில் சிலர் என் மீது ஈமான் கொண்ட நிலையில் மற்றும் இந்த நட்சத்திரங்களை நிராகரித்த நிலையில் காலை அடைந்தார்கள். فَأَمَّا مَنْ قَالَ مُطِرْنَا بِفَضْلِ اللَّهِ وَرَحْمَتِهِ فَذَلِكَ مُؤْمِنٌ بِهِ كَافِرٌ بِالْكَوَاكِبِ, யார் இந்த மழை, இரவு பெய்த மழை, இது அல்லாஹுடைய ஃபضலையும் அல்லாஹுடைய அருளை கொண்டு அவனுடைய கருணை கொண்டு இது இறங்கியது என்று கூறுகின்றார்களோ அவர் என் மீது ஈமான் கொண்டார், என்னை நம்பிக்கை கொண்டார், நட்சத்திரத்தை அவர் நிராகரித்தார். என்ன அர்த்தம் நட்சத்திரத்தை நிராகரிப்பது? நட்சத்திரத்தினால் இது எதுவுமே ஆக மாறாக அல்லாஹ் நாடினான் இது ஆனது என்று யார் கூறுகின்றார்களோ அவர் என் மீது ஈமான் கொண்டார், காலை அவர் முஃமினாக அடைந்தார். وَأَمَّا مَنْ قَالَ مُطِرْنَا بِنَوْءِ كَذَا وَكَذَا فَذَلِكَ كَافِرٌ بِي مُؤْمِنٌ بِالْكَوْكَبِ, யாரு இந்த நட்சத்திரம் இந்த திசையில் வந்ததினால இந்த இடத்தில் வந்ததினால்தான் மழை பொழிந்தது என்று யார் கூறுகின்றார்களோ அவர் என்னை நிராகரித்து விட்டார் மற்றும் நட்சத்திரத்தை ஈமான் கொண்டார், நட்சத்திரம் மீது நம்பிக்கை கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸில் நாம் அறிந்தது, நட்சத்திரத்தையோ அல்லது கோள்களை கொண்டு மழையை தேடுவது என்பது இது பெரும் பாவத்தில் ஒன்றாக இருக்கின்றது. அது டைரக்டாக நம்ம பகிரங்கமாக ஒரு மனிதன் நட்சத்திரத்தை பார்த்து இந்த மழையை தேடினான் என்றால் அது ஷிர்குல் அக்பர், பெரும் இணை வைத்தல் ஒன்று சென்று விடுவான். அல்லது இந்த நட்சத்திரத்தினால்தான் ஏற்பட்டது என்று அல்லாஹ் தான் ஏற்படுத்துகின்றான் என்று ஈமான் வைத்துக் கொண்டு இருக்கின்றான். ஆனால் இந்த நட்சத்திரம் இந்த இடம் வந்ததினால்தான் இது ஏற்படுகின்றது என்று யாரு எண்ணுகின்றாரோ அவர் சிறிய பாவத்தை செய்கின்றார். ஆக இது அனைத்துமே தவறான விஷயம். அல்லாஹுடைய உரிமைகளை கொடுப்பதுதான் உண்மையான தௌஹீதாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது, மழையை பொழிய வைப்பது, வெயிலை கொண்டு வருவது, பகல் இரவு, இது அனைத்து மாற்றங்களும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கின்றது. இதன் மீது முழுமையாக நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் தௌஹீதுர் ருபூபிய்யாவில் ஈமான் கொள்வது. அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை நடத்துவதில் அவனே தனித்தவன் என்று நாம ஈமான் கொள்ள வேண்டும். இதில் இணை யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு இணை கற்பித்து விடக்கூடாது. ஆக இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாம மற்ற இந்த தலைப்பில் வரக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலாவுடைய உரிமைகளை புரிந்து அறிந்து அதை சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. மற்றும் இணைவைச்சல் அது சிறிதாக இருக்கட்டும் பெரிதாக இருக்கட்டும், அனைத்து இணைவைச்சலில் மற்றும் பாவங்களிலிருந்து நம்மை தடுத்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.